அப்பாஸ் அவர்கள்ட்ட தான் வரும், ராஜகம்பீரம் கிட்ட. ராஜகம்பீரம் ரொம்ப சிம்பிள் சார். இது காங்கிரஸ் வந்து திமுக கொடுக்கக்கூடிய அழுத்தம் சார். சூப்பராக அழுத்தம் கொடுக்குறாங்க. இந்த இஷ்யூ அவங்க எடுக்கிறதுக்கு காரணமே ஒரு புற அழுத்தம் தர வேண்டியிருக்கு. ஒரு காலகட்டத்தில் எப்படி இருந்தோம், எத்தனை எதிர்ப்புகள் பாஜகவுக்கு எதிராக இருந்தது, இன்னைக்கு சிம்பாலிக்கலி ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதனால் ஒரு அழுத்தம் தர வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த எட்டப்பன் அப்படின்ற வார்த்தையுமாகட்டும், இல்லை ஒரு மறுசீரமைப்பு பற்றி பேசுவதும் திமுக கொடுக்கப்படும். காங்கிரஸ் கட்சி பற்றிய சுய விமர்சனமாக தான் நான் பார்க்குறேன் எட்டப்பன். ரைட். ஏன்னா அவங்க தானே அணி மாறி இந்த மாதிரி திடீரென்று தமிழ்நாட்டில் வந்து திமுகவை தனிமைப்படுத்தி மதச்சார்பற்ற சக்திகளை எல்லாம் பாஜகவிற்கு வந்து அடிமை ஊழியம் பார்க்கக்கூடியவரை வந்து மதச்சார்பற்ற சக்தியாக ஒரு போலி ஸ்டிக்கரை ஒட்டி தமிழ்தாய் வாழ்த்து பாடினால், தமிழ்நாட்டிலே அரசு நிகழ்ச்சியிலே பாடினால் 3 ஆண்டு சிறைங்க. பாஜகவின் நேரடி ஆட்சி தான் நடக்குது. இப்ப தமிழ்தாய் வாழ்த்து பாடினா சிறைன்னு அவங்க அதுக்கு என்ன அர்த்தம்? 3வது இடத்துல பாடணும். முதல்ல பாடினா தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடினால் 3 ஆண்டு சிறையா இல்லையா? இப்ப இது யாருடைய ஆட்சி? இது தாவேக ஆட்சியா பாஜக ஆட்சியா? அது யாருடைய ஆட்சி நடக்குது? காங்கிரஸ் கூட இருக்கிறதுனாலயோ கம்யூனிஸ்டுகள் கூட இருக்கிறதுனாலயோ அவங்களுடைய செயல் திட்டம் என்னவா இருக்கு? நீங்க மிக கடுமையாக நீட் எதிர்ப்பு போராட்டத்தை ஒடுக்கினார்கள். காவல்துறை வந்து மெரினாவிலே வந்து யாரும் கூடக்கூடாது என்பதில் கடுமையாக இருந்தார்கள். கல்லூரி மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தை தான் நடத்தி கொள்ள முடிந்தது. வெளியில வந்தா லத்தி சார்ஜ் பண்ணுவேன் மிரட்டினாங்க. பல பேர் மேல வழக்கு போட்டாங்க. இப்ப வழக்க நாங்க வாபஸ் பெறணும் இப்ப சொல்றாங்கல்ல. அப்ப வழக்கு போட்டது உண்மைதானே? எதற்காக ஒடுக்குறீங்க நீங்க? நீட்டு எதிர்ப்பு தான் தாவேகாவின் கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு நீட்டை வந்து அவங்க ஒடுக்குறாங்க அந்த போராடுகிறவர்களை. இப்ப இங்க நடக்கிற ஆட்சியினுடைய லட்சணத்தை பாக்குறப்ப எட்டப்பர்கள் யாரு? இதை தொடங்கி வைத்தவர்கள் யாரு? காங்கிரஸ் கட்சி தான் இப்ப எட்டப்ப வேலையை பார்த்திருக்கேன். ரைட். ராகுல் காந்தி சுய விமர்சனம் செய்கிறாரா என்கிற சந்தேகம் வருது எனக்கு. தன்னையே சொல்லிக்கிறாரா? அப்ப இந்த கட்சியினுடைய நடவடிக்கை எப்படி சொல்றாரா? நீங்க இது வந்து ஒரு மோசமான முன்னுதாரணம். நீங்க அகில இந்திய அளவிலே பாஜகவை தனிமைப்படுத்த வேண்டிய நீங்கள் திமுகவை தனிமைப்படுத்தி இருக்கீங்க. இது என்ன அரசியல் நான் கேக்குறேன். ஒரு மாநில அமைச்சருக்காகவோ நீங்க ஜெயிச்சது திமுக அணியில 5 எம்எல்ஏ ஜெயிச்சீங்க. இன்டைரக்டா கவர்னர் ஆட்சி இங்க இருக்க கூடாது, மத்திய அரசு இங்க வந்து பிரஷர் போடக்கூடாதுன்னு நாங்க எடுத்த முடிவு. இதுதான் சொல்லிக்கிட்டாங்க. ஆனா நடைமுறையில என்னவா இருக்கு? எல்லா இடத்துலயும் என்னவா இருக்கு? மாநில முதலமைச்சர் கூட்டணியில இருக்காங்க. நீங்க தான் சொல்றீங்க தேமுதிக கூட்டணியில பட்டுட்டாங்கன்னு சொல்றீங்க. உண்மைக்கு புறம்பா சொல்றீங்க. நாங்க தேமுதிக கூட்டணியில மாநில முதல்வரே பல்கலைக்கழகத்தின் வேந்தராக இருப்பதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை? எதற்காக அதை தளர்த்துகிறீர்கள்? என்ன நடக்குது? சிபிஎஸ்இ ஸ்கூலை வந்து அதிகமான ஸ்கூல் வந்து தமிழ்நாட்டில் ஓபன் பண்றது மூலமா என்ன நடக்க போகுது? மும்மொழி கொள்கையை நீங்க கொண்டு வர போறீங்க. அதிகமான அனுமதி தரப்படுகிறது. என்ன நடக்குது? ஆட்சி என்னங்க ஒரு 3 மாசம் கூட முடியலங்க. இந்த ஆட்சி எவ்வளவு அவலமாக இருக்கிறது. சட்டம் ஒழுங்குல இருந்து எல்லாமே ஆட்சி மோசமா இருக்கு. காவிரி நீர் பிரச்சனை இப்படி ஒரு மௌனமாக இருக்கிற மௌனச்சாமியார் மாதிரி அவர் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் இருப்பாரு. செயல் பேசும். நாங்க சுப்ரீம் கோர்ட்ல கோர்ட் கதவை தட்டி இருக்கோம், இன்னொரு இம்ப்ளீட் பண்ணிருக்கோம், கேஸ் இருக்கு, நாங்க செய்யறோம். அதுதான் என்ன செய்யறீங்க நீங்க? மருத்துவ மேற்படிப்புல 151 இடத்த கோட்டை விட்டுருக்கீங்க. திமுக தானே வழக்கு போட்டிருக்கு. ரைட். என்ன செஞ்சிருக்கீங்க? தமிழ்நாட்டின் உரிமையை காவு கொடுக்குறீங்க, மாநில உரிமையை காவு கொடுக்குறீங்க, ஆளுநருடைய காலடியில கொண்டு போய் எல்லாத்தையும் வைக்கிறீங்க, பாஜகவினுடைய அரசை போலவே நடந்து கொள்றீங்க. நீங்க வந்து டெல்லியில மாணவர்கள் தாக்குதல் நடக்கிற போது காவல்துறை கண்டிக்கிறீங்க, எஸ்ஐ கண்டிங்க, ஏடிஆ கண்டிங்க, கான்ஸ்டபிள கண்டிங்க. உத்தரவுப்பட்டவரை கண்டிப்பது அரசியலா? காவல்துறை கண்டிப்பது அரசியலா? காவல்துறைங்கிறது என்ன? அவங்களுக்கு வரக்கூடிய உத்தரவுக்கு அவங்க வேலை செய்யறாங்க. அவங்க வந்து அரசு பணியாளர்கள் மாதிரி அவங்க வேலை செய்யறாங்க. கட்டப்பா மாதிரி அவங்களுக்கு என்ன ஆர்டர் வருதோ அதை செய்ய போறாங்க. காவல்துறை கட்டப்பா வேலை செய்யுது. அரசாங்க ஊழியர் அத்தனை பேருமே கட்டப்பா தான். அப்ப என்ன யாரையாவது கண்டித்து இருக்கிறீர்களா? இந்த பாஜக வந்து எங்களுக்கு கொள்கை எதிரின்னு சொல்லக்கூடிய நீட் முன்னெடுத்தது. போன தேர்தலில் இருந்து நீட்டை ஒழிப்போம்னு சொன்ன திமுக பெருசா இந்த போராட்டத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பி ராகுல் காந்தி அவர்கள் தான் வராரு. நீட் குடும்பங்களை சேர்ந்தவங்களை சந்திச்சு நீங்க நீட்டுக்கு அந்த நீட்டினுடைய மோசடிக்கு எதிராக போராடிய மாணவர்களை போய் திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போய் அங்கு சந்தித்தாங்க டெல்லியில. இங்க நான் பால நிலத்தில போராட்டத்தில் நேரடியாக பங்கு பெற்றவன் என்கிற முறையில நான் சொல்றேன். இங்கு வந்து பல பேர் பங்கு பெற்றாங்க. எழிலன் பங்கு பெற்றாரு, டிஆர்பி ராஜா முன்னாள் அமைச்சர் வந்தாரு, பல பேர் வந்து பேசினாங்க. திமுகவினுடைய எல்லா மாணவர் அமைப்பு சார்ந்தவர்கள், இளைஞர்கள் எல்லாருமே அதுல பங்கு பெற்றாங்க. ஒரே நிமிஷம் அவர் இன்டர்வியூ பண்ணார் சார். அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு. அரசு என்ன செஞ்சிருக்கு? கை கட்டி வேடிக்கை பார்க்குது 3 மாசமா. செய்ய வேண்டியதெல்லாம் கோட்டை விட்டு பாஜக அரசு இருந்தா என்ன நடந்துருமோ அதான் நடந்திருக்கும். அவருக்கு அதிரடியான குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அப்படிதான் பேசுவார். அவர் கருத்து பேச முடியும். இந்த அரசாங்கத்தை எவ்வளவு அவதூறு சொல்லணுமோ பொய்யலை சொல்லணுமோ அப்படிதான் பேசுவார் நம்ம நண்பர் அப்பாஸ். நீட்டை யார் கொண்டு வந்தது?
திமுக தானே கொண்டு வந்தது, காங்கிரஸ் உங்க எந்த கொண்டு கூட்டணி வந்தாங்க? இருக்கிற காங்கிரஸ் கொண்டு வச்சது 2010 உரிமையோட சொல்லுங்க. வழக்கெல்லாம் அந்த நீட் உரிமையோட போராட்டம் சொல்லுங்களேன். நடத்தினவங்க எல்லாம் வழக்கு வாபஸ் வாங்குறது வரேன் சார், யாரு? வரேன். இப்ப அடுத்து வழக்கு அவங்க வாபஸ் முடிச்சிட்டு நான் வரேன் வாங்கிட்டாங்க. சார். சிபிஎஸ் ஸ்கூல் தமிழ்நாட்டுல அதிகமா நடத்துறது யாரு? சொன்ன மருத்துவ படிப்புகள்லாம் திமுக ஆட்சி காலத்துல போன வருஷம் எத்தனை கொடுத்தீங்க? திருப்பி கொடுத்தீங்க. என்னமோ புதுசா இவங்க கொடுத்துட்டாங்க. இதற்கு முன்பே இந்த 146 இடங்கள் 145 சீட்டு, அது மல்டி ஸ்பெஷாலிட்டி ஆஸ்பத்திரி இதுக்கு ஏன் பறி போச்சு? தாவேக அரசுல ஏன் அது பறி போச்சு? அது காரணம் சொல்லுங்க. காரணம் சொல்லுங்க. அதுக்கு 2 மாசம் ஆச்சு சார். நீங்க தொடர்ந்து 5 வருஷமா 145 சீட்டு 145 இத தாங்க இந்த பாட்டு தாங்க. தமிழ் தாய் வாழ்த்து. இருங்க. ஏன் சைனா இருங்க சார், முடிச்சிரேன் சார். தமிழ் தாய் வாழ்த்து, தமிழ் தாய் வாழ்த்து. தமிழ் தாய் வாழ்த்து கவர்னர் பதவி ஏற்கும்போது ஸ்டாலின் போய் கலந்துகிட்ட போது உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி போய் பதவி ஏற்கும்போது ஸ்டாலின் போய் கலந்துக்கிட்டது. தமிழ் தாய் வாழ்த்து 3வது படம் சட்டம் முதல்ல இப்ப பாட்டாங்க. ஏற்றப்பட்டிருக்கு சார். அப்பலாம் கேட்கல. வந்தே மாத்திரமே இல்ல. ஏது இப்ப சட்டம் ஏற்றப்பட்டிருக்கு. இல்ல, அதே மாதிரி. அப்ப நான் வரேன், மூணாவது வரேன். சார், திருமணம் நீங்க வேற அப்பைக்கும் அதே தான் பாண்டாங்க. அதனால நீங்க எப்பயுமே வந்து உங்களுக்கு என்னடா எதையாவது ஒரு திசை திருப்பி இந்த மக்களை மடைமாற்றுறதுக்காண்டி நீ இந்த அரசாங்கத்து மேல பொய்களை சொல்றீங்க. அதுக்கு அந்த ஆட்சி வந்து ஒரு 2 மாசத்துல அவர்களால் முடிந்த அளவுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு ஊழலை ஒழிக்க முடியுமோ, தமிழ்நாட்டு நலன் சார்ந்த உரிமைகள் பெற முடியுமோ அதெல்லாம் செய்றாங்க. பிஜேபி கொள்கை எதிரின்னு சொல்லியாச்சு. பிஜேபி கொண்டு வர எந்த திட்டங்களையும் எந்த சட்டங்களையும் ஆதரிக்க மாட்டோம்னு தெளிவா சொல்லிச்சு. நீங்க பிஜேபி கூட நெருக்கமா போய்கிட்டு இருக்கக்கூடிய நீங்கள எங்களை அப்படியே கழட்டி விட்டு திசை திருப்பி பிஜேபி கூட இவங்க போய் சொல்றதா கேட்கறாங்கன்னு சொல்றது என்ன நிலைப்பாடு? இது என்ன விதமான மனநிலை? மனநிலை மீண்டும் மக்களை மாநில சுயாட்சி கொள்கையாக இருந்தாலும் சரி, கல்வி உரிமையாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்திலையும் திமுக தான் தமிழ்நாட்டின் நலன்களுக்காக போராடி கொண்டிருக்கிறது. திமுக வந்து பாஜகவோட ஒருவேளை காம்ப்ரமைஸ் ஆகக்கூடும், அவங்களோட இணக்கப்பாட்டை வந்து மேற்கொள்ளக்கூடும் என்பது ஒரு யூகத்தின் அடிப்படையில் பேசப்படுகிறதே தவிர அதற்கு எந்த ஆதாரங்களுமே முதல்ல கிடையாது. இன்னைக்கு பாஜகவே தேய்பிறை காலத்துல இருக்கு. நீங்க பல இடங்கள்ல பாஜக தோல்வி முகத்துல இருக்கு. இன்னைக்கு இடைத்தேர்தல் யார் வெற்றி பெற்றிருக்கிறாங்கிறத நீங்க பார்க்கலாம். அதனால பாஜகவிற்கு வீழ்ச்சி காலம் தொடங்கி விட்டது. காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி மாதிரி இளைஞர்களின் அலை வந்து புதிய அலை வந்து விட்டது. பயணிக்குமே தவிர ஒருபோது பாஜகவோடு சமரச போக்கை இளைஞர் அலை இந்தியாவில் வருகிறது. அப்போ நம்ம திமுக தாவேக ஆட்சிக்கு வந்ததுக்கு நம்ம இன்னும் 2 மாசம் 3 மாசத்துல நம்ம வந்து கிரிட்டிக்கலா டைம் சொல்றோம். இல்ல 2 மாசம்ன்றது பெரிய விஷயம். எப்படி இளைஞர்கள் இப்ப வந்திருக்காங்க, கத்துப்பாங்க, போக போக வரும் சார். 2 மாசம் ஒரு பெரிய விஷயம் அவர் சொல்றாரு. தமிழ்நாட்டின் எல்லா உரிமைகளும் பறி போனதுக்கு பின்பு எல்லாத்துக்குமே காரணம் அந்த 2 மாசம் தாங்க, அந்த 3 மாசம் தாங்க, 6 மாசம் தாங்க சொல்லிட்டே இருந்தீங்கன்னா உரிமைகள் பறி போவதை நம்ம உடனடியாக தானே தடுக்கணும். சைனா எடுத்துட்டு ஓடுறேன், புது ஆட்சி வந்திருக்குங்க, 2.5 மாசம் தாங்க ஆகுது, சைனா எடுத்துட்டு ஓடுறோம்னா 6 மாசம் கழிச்சு கைது செய்வோமா? சட்ட ஒழுங்கு பிரச்சனை உடனடி தீர்வு தானே காண முடியும். சில விஷயங்கள் உடனடியாக இப்ப 151 இடம் பறி போயிருச்சு மருத்துவ மேற்படிப்பு இல்லைன்னா உடனே தானே சட்ட போராட்டத்தை நடத்துவதில் நீங்க கோட்டை விட்டீங்க தானே உடனே சொல்ல முடியும். இல்லங்க ஒரு 5 வருஷம் கழிச்சு தாங்க அவங்க ஆட்சி இப்பதாங்க பழகுறாங்க, இப்பதாங்க ஒவ்வொரு இடமா போய் ஆய்வு செய்யறாரு முதலமைச்சர். இப்பதான் கோயம்பேடு மார்க்கெட்டை அவர் பார்த்தது கிடையாது, இப்பதாங்க பாக்குறாரு. சினிமா ஷூட்டிங்ல பிஸியா இருந்தவர் இப்பதாங்க முதலமைச்சராகி பாக்குறாரு. இப்பதாங்க சட்டப்பேரவையை பேட்டரி கார்ல சுத்திட்டு வந்தாரு. இப்பதாங்க மெட்ரோவை போய் பாக்குறாரு. அவர் கத்துக்கிட்டு இருக்காருங்க அரசியல. அவர் முடிவெடுக்க கொஞ்சம் லேட் ஆகுங்கன்னு சொன்னா ஏத்துக்கிறணுமா? எங்கள் உரிமை பறிபோகுது, தமிழர்களுடைய தமிழ்நாட்டினுடைய உரிமை பறிபோகுது. அதற்கு நம்ம வந்து உரிமை குரல் எழுப்பித்தே ஆகணும். அந்த உரிமை விட்டு கொடுக்க முடியாது. ராஜேந்திர இறுதி கருத்தை வாங்கலாம்னு பாக்குறேன். இது திமுக தாவேக பிரச்சனை கிடையாதுங்க. விவசாயிகளுடைய பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனை, ஜீவாதார பிரச்சனை. 15 லட்சம் ஏக்கர் நிலங்களை இந்த பாசனத்தினுடைய வழியாக காவிரி நீர் பெற முடியாத இந்த போராட்டத்தின் வழியாக 15 லட்சம் ஏக்கர் நிலங்களை நம்ம வந்து விவசாய நிலங்களை வந்து இழந்திருக்கிறோம். விவசாயம் செய்வதிலிருந்து வெளியேறி இருக்கிறாங்க. ஒருவேளை வந்து மேகதாதுக்கு குறுக்க அணை கட்டிட்டா தமிழ்நாடு பாலைவனமாக மாறிவிடும். ஏற்கனவே கார்ப்பரேட் கம்பெனிகள் மீத்தேன் எடுக்கிறதுக்கு இல்லை, நாங்க அதுக்கான டிபிஆருக்கு பர்மிஷன் இல்ல, திருப்பி அனுப்பப்பட்டது என்விரான்மெண்டல் மினிஸ்ட்ரியில இருந்து அன்புமணி மறுபடியும் சொல்லிட்டு இருக்காரு. அதுங்க எந்த அதிகாரத்திலையும் இல்லாத டாக்டர் கிருஷ்ணசாமி கூட அனைத்து கட்சி கூட்டத்தை அவருக்கு தோழமையோடு இருக்கிறவர்களோடு ஒரு கூட்டத்தை நடத்துறாரு. எல்லா அதிகாரமும் மிக்க தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இந்த விஷயத்துல என்ன செய்யறாரு? ரொம்ப வேடிக்கையாக இருக்கிறது. ஏன் வந்து ஒரு ஏக மனதாக, இன்னும் சொல்ல போனா அனைத்து கட்சிகளும் கூடி அவர் முதலமைச்சருக்கு தான் இது பெருமிதத்துக்குரியது. அவருடைய ஆட்சி காலத்துல அனைத்து கட்சி கூட்டத்தில் ஏகமனதாக தீர்மானம் இயற்றினார்கள் என்பது அவருக்கு பெருமிதம் தரக்கூடியதுதான். பத்திரிகையாளர்களை சந்திப்பதிலே அவருக்கு என்ன பதட்டம் இருக்கிறதோ அதே பதட்டம் தான் அனைத்து கட்சி கூட்டுவதிலே அவருக்கு இருக்குங்கிற சந்தேகம் எனக்கு வருது.
இது எப்படி ஒரு சரியான ஒரு முன்னுதாரணமாக இருக்க முடியும்? அவர் சுவாமிநாதன் இன்னொன்று சொல்றாரு, அனுபவம் இல்லை 2 மாதம் தான் தாவேக்கா, அனுபவம் வாய்ந்த காங்கிரஸ் அவருடைய வழி நடத்தி இந்த பிரச்சனையை சும்மா முடிச்சு கொடுத்தா நல்லா இருக்கும். Do you think காங்கிரஸ் இஸ் இந்த காங்கிரஸ் கேட்கணும்ல, அவங்களா முடிச்சு கொடுப்பாங்களா? காங்கிரஸ் போய் கேட்கணும்லங்க. நீங்க தான், உங்களுக்கு தான் எல்லாமே தெரியும் நினைக்கிறீங்களே. நீங்க தினசரி பாருங்க அவங்களுடைய அறிக்கைகள், அவங்களுடைய நடவடிக்கை எல்லாம் நீங்க பாருங்க. எல்லாம் இன்னும் ரசிகர் மன்ற நடவடிக்கையில இருந்து இன்னும் பல பேர் வெளியில வரலங்க. எல்லாத்தையும் நீங்க ரசிகர் மன்றத்துல இருந்து கட்டவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ணவங்களை எல்லாம் நீங்க மிகப்பெரிய அதிகார பொறுப்பு கொண்டு வந்துட்டீங்க. அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. இந்த அரசாங்கம் வெறும் ரீல்ஸ் போடுற அரசாங்கமாக இருக்கு. இன்னும் அதே மனநிலையில தான் இருக்கு. இல்ல, நம்ம அந்த தேர்தலுக்கு பின்பாக நம்ம பார்க்கக்கூடிய பார்வை அதுவாக தான் இருக்கா. ஏன்னா பல விஷயங்கள் அவர் சொன்னாரு, சில ஊழல் சார்ந்த பல விஷயங்கள் முன்னெடுத்திருக்காங்க, சில முக்கியமான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை கொண்டு வராங்கன்னு அவரும் சொல்றாரு சுவாமிநாதன். அதாங்க இந்த சில்லறை வியாபாரங்களை தடை செய்வாங்க. நீங்க பெரிய பெரிய கனிம வள கொள்ளைக்கெல்லாம் நீட்டிப்பு செஞ்சிருக்காங்கல்ல. கன்னியாகுமரியில வந்து கனிம வள கொள்ளை இருக்கு. அந்த கார்ப்பரேட் கம்பெனிக்கு இந்த வருடங்கள் நீட்டிப்பு செய்யறாங்கல்ல. ரைட். அப்ப நடைமுறையில அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே இல்ல. ஷோ காட்டிட்டே இருக்காங்க. இது வந்து வெறும் ரீல்ஸ் தான். மக்கள் அக்கறை அவங்க கிட்ட, எதிர்க்கட்சிங்க கிட்ட தான் மக்கள் அக்கறை இருக்கு, சமூக அக்கறை இருக்கு. அவங்க தான், எதிர்க்கட்சிகள் தான் எல்லா விஷயத்தையும் கையில் எடுக்கிறாங்க. ஆளுகின்ற கட்சியோ அதில் இருக்கக்கூடிய அமைச்சர்களோ ஒன்றும் பண்ணல சார்.